ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நான் உங்கள் டேவிட். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கம்பெனியில் வந்து ஒரு அண்ணன் செக்யூரிட்டியாக இருந்தாங்க. அந்த அண்ணன்கிட்ட நான் பேச்சு கொடுக்கும்போது அந்த அண்ணன் வந்து அவங்களுடைய பர்சனல் சுச்சுவேஷன்லாம் சொன்னாங்க. ஸோ அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அண்ணன் வந்து ஏதோ ஒரு இப்போ எல்ஐசி பாலிசி பஜார் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு இடத்துல வந்து காசு போட்டிருக்காங்க. அது வந்து அவருக்கே தெரியாமல் ஒரு இதுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ மாற்றிட்டு காசை போய் நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க போல். ஸோ இவர் வந்து கேட்டதுக்கு இவருக்கு சரியான ஒரு பதிலும் சொல்லலை, எதுவும் சொல்லலை போல். ஸோ அப்போ தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேனே அப்படின்றது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சனால அவர் வந்து என்னை கூப்பிட்டாரு. தம்பி, இந்த மாதிரி நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கல தம்பி, இந்த மாதிரி நான் என் மனசில் உள்ளதெல்லாம் சொல்கிறேன், எனக்கு நடந்த பிரச்சனைலாம் சொல்கிறேன், இதுக்கப்புறம் யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. உன்னுடைய வீடியோ மூலியமாக எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சாலும் ஓகே, ஆனால் எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. அதனால் உன் சேனலில் நான் சொல்கிறத நீ எடுத்து போடு ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ நான் அவரை பார்க்குறதுக்காண்டி தான் போய்கிட்டு இருக்கேன். இதுலேருந்து நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வீடியோ மூலியமாக அவருக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடச்சாலும் டபுள் ஓகே. ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து, நம்மளையும் ஒரு சேனலாக மதித்து இந்த மாதிரி வாங்க சொல்கிறது பேசுகிறதெல்லாம் வீடியோ எடுத்து உங்கள் சேனலில் போடுங்க. ஒரு 10 பேர் பார்த்தாங்கன்னா ஒரு 4 பேருக்காவது அது கரெக்டாக போய் சேரும்ல நான் சொல்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி நம்மளையும் கூப்பிட்ருக்காங்க. ஸோ நம்மளை மதித்து கூப்பிட்டனாலையும், ரெண்டாவது வந்து அந்த அண்ணனுக்கு நம்ம வீடியோ மூலியமாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மூலியமாக நான் அவரை பார்க்க போகிறேன். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்றதை ஃபுல்லாக கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். மதுரை அலுப்பாளையை சேர்ந்த எஸ் ராஜேந்திரன் பேர். நான் ஐஎஃப்சி செக்யூரிட்டியாக இருக்கிறேன். பாலிசி பஜார் ஸ்கீம் ஒன்று எடுத்திருக்கேன். 2025 அதாவது மந்த்லி ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் கட்டணும். மந்த்லி 1695 கட்டிக்கிட்டு இருக்கேன். டிசம்பரில் 14ஆம் தேதி பாலிசி பஜார் சேர்ந்த ஒரு லேடி மேடம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, கட்டிட்டேன். மறுபடியும் அதே 26ஆம் தேதி அதே டிசம்பரில் அமிர்த் இப்போ அக்ஷய்குமார் கரெக்டாக தெரியல, பாம்பேலேருந்து பேசியிருக்காரு, அதெல்லாம் கரெக்டாக எனக்கு தெரியல. அதுபடி ரூபாயும் போட சொன்னார், அதுக்கும் போட்டேன். ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் எல்லாம் ஒரே அக்கௌண்ட்டு தான். அவர் அப்புறம் அது வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் கட்டினா இன்னும் அமௌண்ட்டு கம்மியாகும்னு சொல்லி போட சொல்லி என்னை பான் கார்டு ஆதார் கார்டு கொடுக்க சொன்னார். கொடுத்தேன். பாலிசி பஜார் நம்பி கொடுத்தேன். அதுக்கு ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்குது. அவர் அந்த ஒரு போர்டு மாதிரி ஏதோ ஒரு காமிச்சார். சரி, பாலிசி பஜார் நம்பி நான் போட்டேன். கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா, அது வந்து ஆக்சுவல்னு சொல்லி ஒரு கம்பெனியில் வந்து எனக்கு 2 வருஷம் அவங்க கட்டுற மாதிரியும் நான் பாலிசி பஜார் கட்டாமல் மாதம் அதில் கட்டுற மாதிரி போட்டிருக்காங்க. இது எனக்கு என்ன பிரச்சனை காரணம்னா, இதில் 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும் பாலிசி பஜாரில். அந்த மந்த்து வரைக்கும் கேட்டிங்கன்னா இது கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ இதில் ஆக்சுவலாக வந்து 5ஆம் தேதி கட்டணும், இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க லேட் ஃபீஸ். அதனால் எனக்கு ஒன்று கேன்சல் பண்ணுறக்காண்டி கேட்டுக்கிட்டே பாலிசி பஜார்லையும் பெரும்பாலும் தயவு செஞ்சு பாலிசி பஜார் எடுத்துடாதீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க லோக்கல் மதுரை எடுக்கிறத மட்டும் எடுங்க. கேலக்ஸியோ இல்லை எதுவாக இருந்தாலும் அவங்க எத்தனை தடவை ஃபோன் பண்ணி பேசலாலும் நேரில் வந்தாலும் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜரோ இல்லை ஹைடோ இந்த மாதிரி தமிழில் கிடைக்குமா, தமிழ் செல் நம்பர் கிடைக்குமா, ஆஃபீஸ் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டு போடுங்க. என்னை மாதிரி ஏமாந்துடாதீங்க. நான் ஹோம் கேர் மூலயமா ஜிஹெச்சில் கூட வேலை பார்க்கும்போது ஆக்சிடெண்ட்டை பார்த்து பயத்தில் நான் போட்டேன். நம்ம கையில் இருப்பு எப்போயுமே வச்சுக்கிற மாட்டேன். செல்லு சிம் கார்டு அதிகமாக வாங்குவோம், வேஸ்ட் பண்ணுறோம், நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம். தயவுசெய்து இனிமேல் பாலிசி பஜாரை நம்பாதீங்க. எத்தனை விளம்பரம் பார்த்தாலும் பாலிசி பஜார் முழுக்க முட்டாள்தனமானது பாலிசி பஜார். அது கேவலமான பாலிசி பஜாரை இனிமேல் நம்ப வேண்டாம். அவன் ஒரு டுபா கொடு. பாலிசி பஜார்ல பெரிய இருக்கிற ஒரு நம்பர் 1 டுபா கொடு. சைபர் கிரைம் ட்ரை பண்ணுறதுக்காண்டி நானும் எங்கே பண்ணுறேன். நான் இது போக இல்லை, எனக்கு ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்குது, நிறைய நடந்திருக்கு. நான் இப்போ உனக்கு சொல்லுங்களுக்கு டைம் பத்தலை. அதனால் இன்னொரு வீடியோவில் நான் கரெக்டாக நிறுத்தி இந்த பொறுப்பையும் இதுக்கு முன்னாடி ஏமாந்த ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, மற்ற எல்லா விஷயத்தையும் மனிதனத்துக்காக சொல்கிறேன். இன்னொரு விஷயம் எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். மனிதனமே இருக்கிற கேவலமான மனிதனம். ஏன்னு கேட்டால் அந்தளவுக்கு அடிபட்டிருக்கு, அந்தளவுக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எல்லா விதத்துலையுமே ஆதாயம் இருந்தால் பழகிறாங்க, காசு இருந்தால் பழகிறாங்க, பொருள் இருந்தால் பழகிறாங்க, விட்டுறாங்க. மிருகத்துக்கு கூட பரவாயில்ல, ஒரு பிஸ்கெட் போட்டால் நன்றியோட விசுவாசம் இருக்குது. கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பேசியிருந்தேன் நாயை பற்றி. அதாவது விலங்கினம் ஒருத்தர் இந்த மாதிரி யூடியூபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் பழக்கத்தில், அதை பற்றி நான் பேசியிருந்தேன். இப்போ அந்த யூடியூப் என்கிட்ட கையில் கிடையாது. அதை பார்த்தா என்னுடைய வேதனை, என்னுடைய இது உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கோம். இப்போ நான் 8 மணிக்குள்ள டூட்டிக்கு போகணும். அதனால் இந்த யூடியூப்பை நம்ம சிம்பிளாக நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். இனி ஒரு யூடியூப்பில் மறுபடியும் மீண்டும் இந்த மாதத்துக்குள்ளேயோ இந்த வாரத்துக்குள்ளேயோ ஏதோ அடுத்துல வந்து கண்டிப்பாக நான் எந்தெந்த போட்டது, என்னுடைய ப்ரூஃப் என்ன, இது போக மற்ற மனிதனுக்கு சொல்ல வேண்டிய சில சம்பவங்கள் நிறையா இருக்குது. மனசுக்குள்ளே இது பண்ணி பூட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து சொல்கிறேன். அதுலேயும் சரி, இப்போ ஏதாவது சொல்கிறதுல வந்து முன்னு பின்னு விட்டுருந்தாலோ, தவறுதலாக பேசியிருந்தாலோ, கம்பெனியை பற்றியோ உங்களை வேறு யாரும் பேசினா தயவுசெய்து உங்கள் பாதந்துட்டு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு நல்ல இதுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி என்னைய மாதிரி நிறையா. ரெண்டாவது, உங்களுக்கு தமிழ் சொல்கிற இன்சூரன்ஸை மட்டும் போடுங்க. எதுவாக இருந்தாலும்
டூ வீலராக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, மெடிக்கல் கிளைமாக இருந்தாலும் சரி, தமிழ் தெரிந்தால் மட்டும், தமிழ் பேசி தமிழ்லேயே உங்களுக்கு எடுத்து ஒருத்தால் மட்டும் போடுங்க. இந்த இங்கிலீஷில் பேசுகிறேன், நமக்கு எடுக்கும்போது என்னென்ன ஸ்கீம் சொல்லித்தர மாட்டேன்றாங்க, தமிழ் ஆக்கம் பண்ணி டைப் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. தயவுசெய்து அதையும் கொஞ்சம் எல்லா மக்களும் சேர்ந்து இன்சூரன்ஸ் போடுறதுக்கு என்னென்ன நீங்கள் எத்தனை ஆவணம் கொடுக்குறோம், இது எந்த ஸ்ரீராமாக இருக்கட்டும், பச்சாச்சியாக இருக்கட்டும், எல்என்டி எதுவாக இருந்தாலும் நமக்கு வண்டி எடுக்கிற வரைக்கும் ஏமாத்துறாங்க. அதை முடிஞ்ச என்ன எதுவும் கேட்க முடியல. அதுக்கு இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். இன்னொன்று வந்து எனக்கு நிறையா பேசணும்னு தோணுது, ஆனால் பேச முடிய சூழ்நிலை டைம் எனக்கு செட் ஆகலை. எனக்கு இப்போ இது வந்து லைக்கு இதுக்காண்டி நான் போடலை. நான் ரொம்ப பாதித்து சாவு நிலைமைக்கு போயிட்டுருக்கேன். தயவுசெய்து என்னை நீங்கள் காப்பாற்றுற உங்கள் கையில் தான் இருக்குது. இது போக நான் சைபர் கிரைமுக்கும் இசிஎம் தொடர்பு கொண்டிருக்கேன். அது பாதி நடந்திருக்கு, பாதி நடக்கலை. ஆனால் அட்ரஸ் திருமூலதாரி அட்ரஸ் இருக்குது, எனக்கு இந்த பக்கம் இருக்குது, அது பக்கம் ஒய்ஃப் பிள்ளை அங்கே இருக்காங்க. அந்த அட்ரஸ் தான் எனக்கு நடந்தது. ஆனால் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, மதுரையாக இருந்தாலும் தயவுசெய்து, காவல்துறையாக இருந்தாலும் சரி, அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, சாதாரண மனித மக்களாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டாலும் ஒன்று சேர்ந்து போராடுவோம். இதை நீங்கள் எனக்கு ஒரு உதவி செஞ்சு எனக்கு நடந்த அநீதிகளை எதிர்த்து நீங்கள் இந்த மாதிரி எல்லா யூடியூப்பில் இது பண்ணி எனக்கு ஒரு அட்வொகேட் மூலியமாவோ இல்லை கவர்மெண்ட்டு அரசு உடைமையாவோ இல்லை காவல்துறை மூலியம் எந்த மூலியமாக எனக்கு ஒரு நல்ல பழைய நிலைமைக்கு என்னை மீண்டும் வர வச்சு எனக்கு நல்லது செஞ்சுருங்க. மேற்கொண்டு எனக்கு சொல்ல இப்போ ஒரு நேரம் பதட்டனால எனக்கு கரெக்டாக சொல்ல முடியல. இன்னொரு யூடியூப்பில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சொல்கிறேன். முடிச்சுக்கிறேன் இதோட.